வணக்கம், நான் கண்ணன் பேசுகிறேன். கோல்ட் அண்ட் சில்வர் வாரம் நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன மாதிரி நடந்துகிட்ருக்கு அண்டு கோல்டு ஏன் மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்றதையும் நம்ம ரெகுலராக வாரம் பார்த்துட்ருக்கோம். அப்படி பார்க்கும்போது நான் ஆன் வீக்லி பேசிஸில் லோ பிரேக் ஆகாத பட்சத்தில் அந்தந்த வாரத்தில் கோல்டு அண்ட் சில்வர் அதோட லோ பிரேக் ஆகாத பட்சத்தில் மார்க்கெட் அங்கேருந்து மேலே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அட் த சேம் டைம் எவ்ரி லோ உங்களுக்கு பிரேக் ஆகாமல் மேலே போகும்போது எவ்ரி வீக்கோட ஹைக்கு மேலே போக ஆரம்பிச்சிதுன்னா அங்கேருந்து கொஞ்சம் ரேலி ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி சொல்லிகிட்ருக்கோம். அதுபடி இப்போ கம்ப்ளீட்டாக கொஞ்சம் ரிவர்சல் ஆகி போகிறது. ஸோ இப்போ கோல்டு ஏன் மூவ் ஆகுது அப்படின்றதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு யுஎஸ் ஈரான் வார்ஃபியர் அதை லைவ்லேயே இருக்குது. எப்போ வேணால் வார் நடக்கும் அப்படின்றது யுஎஸ் பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது ஒன்று. அதுக்கப்புறம் யுஎஸ் ஃபெட்ரேட் கட் டிலே ஆகிட்டே இருக்குது. அவர் கெவின் வார்ஸை பர்சனலாக சொல்லியிருக்கார், அவர் வந்தால் பெட்டர் அப்படின்ற மாதிரி. ஸோ அவரும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஃபேவராக யுஎஸ் ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட்டில் இருக்குது. பட்டு இந்த டைம் பீயிங் அந்த ரேட் கட் டிலே ஆகிறதும் கொஞ்சம் கோல்டுக்கு கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இருக்குது. அண்ட் குளோபல் மார்க்கெட் அன்சர்டனிட்டின்றது ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருந்துகிட்டே இருக்குது. அது நம்ம ஏஐன்னு சொன்னாலும் சரி, வார்னு சொன்னாலும் சரி, அண்ட் யுஎஸோட ஜிடிபி ஃபியரும் ஜாஸ்தி இருக்குது. ஜிடிபி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது மாதிரி ஆல் டாட்ஸ் நம்ம திங்க் பண்ணி பார்க்கும்போது பேரிஸ் வியூவில் இருக்கிறது, மார்க்கெட் பேரிஸ் வியூவில் இருக்கும்போது சேஃபர் சைட் அண்ட் சேஃபர் ஜோன் நம்ம கோல்ட் அண்ட் சில்வர் அப்படின்ற மாதிரி தான் எப்போவுமே அனலைஸ் பண்ணுவோம். இதில் ரொம்ப இப்போ ரீசண்டாக ஆட் ஆகிருக்கிறது ஈரான் அண்ட் இஸ்ரேல் வார். ஸோ நம்ம ஈரான் அண்ட் யூஎஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தோம். சடனாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் நியூஸில் ஈரானுக்கு இஸ்ரேல் மிசைல் போட்டிருக்கு. ஸோ இது கொஞ்சம் 3 டாட்ஸ் அப்படின்ற மாதிரி போகுது. யுஎஸ், ஈரான், இஸ்ரேல். யுஎஸும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்குனதாக சொல்கிறாங்க. அதை டொனால்ட் ட்ரம்ப், யுஎஸ் பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப்பும் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் ஒரு அன்யூஷுவல் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்ற மாதிரி சடனாக வந்திருக்கிற இது வார் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இது எல்லாமே நமக்கு கோல்டை மொமெண்டம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அட் த சேம் டைம் ரெகுலராக வந்துட்டுருக்கிற கோல்டு இடிஎஃபோட இன்ஃப்ளோ ரொம்ப ஜாஸ்தி வந்துட்டுருக்கு. அதுவும் ஒன்று. அண்ட் ஆஸ் யூஷுவல் எப்போவுமே நம்ம வேர்ல்டு பேங்க்ஸ் எல்லாம் கோல்டை ரிசர்வ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது சைனாவும் சரி, எல்லா கண்ட்ரியுமே ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுவும் பாசிட்டிவிட்டி ஃபார் கோல்டு. ஸோ இந்த எல்லாமே சேர்ந்து தான் கோல்டு மூவ் ஆகிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். அண்ட் கோல்டு எம்சிஎக்ஸ் முதல்ல நம்ம எப்போவுமே பார்ப்போம். கோல்டு எம்சிஎக்ஸ் பார்க்கும்போது 23 பிப்ரவரி 1,58,117. இது 10 கிராம் 24 கேரட். கோல்டு எம்சிஎக்ஸ்னும் போது 24 கேரட்டை பேசும். 24 கேரட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 22 கேரட்டை பற்றி அப்டேட் கொடுப்போம். 24 கேரட் பிப்ரவரி 23 வந்திருக்கிற லோ 1,58,117 லோ வந்திருக்கு. தட் இஸ் ஆன் மண்டே. அந்த டேலேயே உங்களுக்கு ஹை பார்த்திங்கன்னா 1,61,729 அப்படின்ற ஹையை ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 1,58,100, அதாவது 1,58,117, 1,61,720, 1,61,729 பார்த்திங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்ச் ஒன்று ட்ரெண்டாக ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணியாச்சுன்னா ஃபர்தர் மூமெண்ட் இன் அப்சைட் அப்படின்றது இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. ஸோ நம்ம கவனிக்கும் போது ஆன் ஃப்ரைடே என்ன க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு போகும்போது 1,62,104, அது 1,61,729க்கும் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் கோல்டு எம்சிஎக்ஸ் மார்க்கெட் என்ன மீன் பண்ணுதுன்னா, ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கிறது. இட்ஸ் ரெடி டு மூவ் இன் அ அப்சைட் பொட்டென்ஷியல் அப்படின்ற மாதிரி தான் அது சொல்லுது. ஸோ இந்த மாதிரி அப்சைட் பொட்டென்ஷியலில் போகும்போது நெக்ஸ்ட்டு டார்கெட்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 1,63,700க்கும் 1,66,100க்கும் தட் இஸ் அ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி. இது நான் வீக்லி அப்படியே சொல்லிட்டு வரேன் டார்கெட். ஸோ
ஒரு வீக்கில் க்ளோஸ் ஆகிறத வச்சு டார்கெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, இல்லை டார்கெட் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்டாக்னண்ட் ஆகுமான்றதெல்லாம் நம்ம பார்க்க தெரியும். ஸோ இப்போதைக்கு வரும் வாரங்களில் கோல்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எம்சிஎக்ஸ் கோல்டு 1,63,700க்கும் 1,66,100க்கும் சான்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கா மாதிரி தான் வந்து எல்லா சென்டிமெண்ட்ஸும் நம்மளுக்கு சொல்லுது. இப்போ 22 கேரட் பற்றியும் நம்ம வந்து கொஞ்சம் டீப்பாக பார்த்துருவோம். தட் இஸ் 2 ஃபெப்ரவரியிலேருந்தே நம்ம எப்போவுமே வந்து கோல்டு அண்ட் சில்வர் இதை பார்க்கும்போது எந்த லோலேருந்து ரிவர்ஸ் ஆனது அப்படின்றது வந்து ரொம்ப நல்லாவே நம்மளுக்கு புரியும். ஸோ 2 ஃபெப்ரவரி அன்னைக்கு வந்த லோ வந்து 13,950 லோ. 10ஆம் தேதி ஃபெப்ரவரி வந்த லோ, அடுத்த வாரத்தில் வந்த லோ 14,580. 18ஆம் தேதி வந்த லோ 14,230. ஸோ இந்த 13,950 அதுக்கப்புறம் 14,230 வந்து 18 ஃபெப்ரவரி வந்திருக்கு. தட் இஸ் லாஸ்ட் வீக். இந்த வாரத்தில் எப்படி ட்ரேட் ஆகிருக்குன்னு பார்க்கும்போது இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே 22 கேரட் கோல்டு பற்றி. 23 ஃபெப்ரவரி 14,860, 24ஆம் தேதி ஃபெப்ரவரி 14,890, 25 ஃபெப்ரவரி 14,930, 26 ஃபெப்ரவரி 14,920, 27 ஃபெப்ரவரி 14,900, 28 ஃபெப்ரவரி தட் இஸ் இன்னைக்கு 15,550. இந்த 14,890க்கும் 860 அண்டு 930, 14,860க்கும் 14,930க்கும் இருந்த டைட் ரேஞ்ச் இந்த வார்ஃபியர், அதாவது ஈரான் இஸ்ரேல் யுஎஸ் இந்த வார்ஃபியரால் தான் வந்து கோல்டு வந்து ஸ்பைக் ஆகிருக்கு இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி பொறுத்தளவுக்கு 15,550க்கு வந்து மூவ் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் எம்சிஎக்ஸ் கோல்டில் நான் சொல்லும் போதும் ஒரு ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணி மேலே மூவ் ஆகிருக்காது. இட்ஸ் அப்சைட் பொட்டன்ஷியல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸ்பெக்டட் டார்கெட்ஸ் கோல்டு பொறுத்தளவுக்கு நான் இப்போ பேசுகிறது 22 கேரட் 1 கிராம் வந்து 16,200க்கும் 17,200க்கும் போகிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. இந்த அன்சர்டனிட்டி கண்டினியூ ஆகும் போது அநேகமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் டீப்பாக தான் போகும். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ இங்கேருந்து ஃபர்தர் அன்சர்டனிட்டி ஜாஸ்தி ஆச்சுன்னா கோல்டு வந்து கொஞ்சம் ஏறுறதுக்கு வந்து தெர் இஸ் எ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி. ஆல்ரெடி வந்த ஹை வந்து 1 கிராம் கோல்டு வந்து 16,800 கிராஸ் பண்ணும்போது 17,200க்கெல்லாம் போகிறதுக்கு தெர் இஸ் எ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி வரும் வாரத்தில். ஸோ முதல்ல 16,200க்கும் அடுத்து 17,200க்கும் டார்கெட் இருக்கும்ன்ட்டு என்னோட ஓன் அனாலிசிஸில் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இங்கே ஷேர் பண்ணுற எல்லாமே வந்து எம்சிஎக்ஸில் நீங்கள் ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கெல்லாம் கிடையாது. ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட். நான் வந்து என்னோடய ஐடியா வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு சாமானிய மக்களுக்கு வந்து எந்த இடத்துல வந்து கோல்டை வாங்கலாம், எந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்றது நம்ம இந்த மாதிரி ப்ரைஸஸை வச்சு சரியாக புரிஞ்சிக்க முடியுன்றதால தான் வந்து ஆன் டே பை டே பேசிஸில் வந்து உங்களோட வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து உட்காந்து உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது அகைன் சில்வரும் வந்து அதே மாதிரி தான் வாலட்டாலிட்டி ஜாஸ்தி இருக்கும். சில்வரில் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது என்னென்னா இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்லியிருக்கிறது ஜேன் ஸ்ட்ரீட் வந்து நிறைய ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் நிறைய வந்து லாட் சைஸ் வந்து ஹியூஜ் வேல்யூவில் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேச்சு போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஜேன் ஸ்ட்ரீட் உள்ளே இருந்தாலே ஹை வாலட்டாலிட்டி இருக்கும். ஸோ அந்த ஹை வாலட்டாலிட்டி வந்து மார்க்கெட்டை வந்து ஹையர் சைடில் கொண்டு போகிறதுக்கும் தெர் இஸ் எ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி இருக்கும் அப்படின்றது என்னோட ஓன் வியூ. இப்போது சில்வர் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து 14ஆம் தேதி ஃபெப்ரவரி 280 இருந்தது. ஸோ அதுக்கு அப்புறம் வந்து 18 ஃபெப்ரவரி வந்து 260, அது வந்து லாஸ்ட் வீக் லோ வந்து 260 இருந்தது. 23 ஃபெப்ரவரி பார்க்கும்போது 300, 24 ஃபெப்ரவரி 1 கிராம் சில்வர் 290, 25 ஃபெப்ரவரி 295, 26 ஃபெப்ரவரி அகைன் 295, 27 ஃபெப்ரவரி அகைன் 295. ஸோ இது நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஆல்ரெடி வந்த லோ 260 to 295 இதுதான் வந்து ரேஞ்ச். ஸோ இந்த 260க்கு கீழே போகும்போது மட்டும்தான் வந்து சில்வர் அகெயின் பாட்டம் சைட் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. இப்போ சப்போஸ் இன்றைக்கி க்ளோஸ் 28ஆம் தேதி இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் 320. இந்த 320ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த வீக்லி ஹையை வந்து
கட் பண்ணி மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கு. கோல்டு மாதிரியே மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கிறதால இதுவும் வந்து ஹியூஜ் பொட்டென்ஷியல், ஹை பொட்டென்ஷியல் இருக்குது மேலே மூவ் ஆகிறதுக்கு. 320லேருந்து எது வரைக்கும் போகலாம் கம்மிங் வீக்கில் அப்படின்னும் போது 350 to 380க்கு தெர் இஸ் எ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி இதுவும் சில்வரும் வந்து நிறைய வால்டாலிட்டி இருக்கும். அண்டு ரா மெட்டீரியல் வந்து இது வந்து கன்சியூமர் மெட்டீரியல் மாதிரி ஆகிடுச்சு இப்போது. ஸோ அதனால் வந்து சில்வர்லேயும் நம்ம வந்து ஒரு 3 to 5 years பெர்ஸ்பெக்டிவில் நம்ம வந்து பிளான் பண்ணோம்னா நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு ஹியூஜ் ப்ராபபிலிட்டி இருக்குது. நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.